ஒரு அற்புதமான தெய்வம். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இயேசுவை போல தெய்வம் உலகத்துல ஒரு தெய்வமும் கிடையாது. வேதனை சோதனை நெருக்கத்தின் மத்தியிலும் நல்லவர்னு சொல்லுவதற்குள்ள ஒரு பலன் ஆண்டவர் தந்தாரு. இன்னைக்கு ஊழியத்துல சகல வசதியும் கொடுத்தாலும் கூட ஊழியத்துல அநேகருக்கு நிற்க முடிய மாட்டேங்குது. பல பாடுகளின் மத்தியில, எவ்வளோ கஷ்டங்களின் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றீங்களே. ஒரு நேரம் எங்க பாஸ்டர் கார்ல அடிபட்டு அவரு சேதப்பட்டு போனாரு. அவரை இந்த தூக்கிட்டு வரவ, கார்ல வச்சு தூக்கிட்டு வரவ, அப்போ இந்த கட்டில விரிக்கிறதுக்கு பெட்ஷீட்டு கிடையாது. கட்டில விரிச்சு அவரை கொண்டு கிடத்த பெட்ஷீட்டு கிடையாது. காரை வீட்டு முன்னால கொண்டு விட்டு அங்க இருந்து தூக்கிட்டு வரவ. அப்போ எனக்கு 2 சேலை, ஒரு சேலை காய போட்டிருப்பேன், ஒரு சேலை கட்டியிருப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த நேரத்துல பெட்ஷீட்டும் கிடையாதா. அவர் காரில் அடிபட்டு அவரு எனக்கு மருந்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், அங்கே வச்சு தந்த போதுன்னு அவரை தூக்கிட்டு வரவர். அந்த நேரத்துல பெட்ஷீட்டு இல்லையே என்ன செய்யன்னு அப்பதான் துவைச்சு கொண்டு காய போட்டு காஞ்சி கிடக்கு. முந்தின நாள் கட்டின சேலை அதை தூக்கி வேகமா தூக்கிட்டு வந்து அதை மடிச்சு விரிக்கேன். அதை மடிச்சு அந்த கட்டில விரிக்கணும். 2 மடிச்சு விரிக்கேன். அதுக்குள்ள உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்த உடனே அவர் மலர்ந்தால தூக்கிட்டு வந்தாலும் அது அந்த சேலையை பார்த்த உடனே சொல்லுவாரு, நீ கட்டின சேலெல்லாம் அதையா கொண்டு விரிக்க அப்படின்னு கேட்காரு. அப்படி இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில கட்டுறதுக்கு கூட இன்னைக்கு விதவிதமான சேலை ஊழியக்காரருக்கு. ஆனாலும் திருப்தியா ஊழியம் செய்ய முடியல. நினைச்ச புடவைதான் வாய்ப்புகள், நினைச்ச புடவைதான். இப்போ புது மாடலா வந்திருக்குன்னா முதலாவது ஊழியக்கார வீட்டுக்கு தான் வருது. தெருவுல சவடி போனா ஆளுக்கு முன்னாடி ஓடுறதா அவையதான். அப்படி கொண்டு விரிக்கலாம். முந்தின நாள் கட்டி காய போட்டு அதுல கிடக்க தூக்கி கொண்டு ஓடியாண்டு வந்து என்ன செய்யறேன், மடிச்சதுல விரிக்கேன். அப்போ அவங்க சொல்லுவாவ, நீ அடுத்தால அதுதானே கட்டணும், நீ அதை கொண்டு விரிக்கிய அப்படின்னு சொல்லுவாவ. நான் சிரித்துக்கிட்டேன். அது ஆண்டோடே ஒப்பு கொடுத்தாரு, ஆண்டோடே அனுமதிக்காது, ஆண்டோருக்கு தெரியாதா இவருக்கு வந்துட்டு அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் உள்ள ஊழியம் வனாந்தர ஊழியம் தான். நெருக்கமும் இடுக்கமும் பாடுகளும் நிறைந்த ஊழியம், பட்டினி இழப்புகள் அதெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த காலகட்டங்கள்ல ஊழியங்கள் வளர்ந்தது. ஆனா நீங்க இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல இருக்க ஊழியங்கள் எப்படி இருக்கு? அந்த காலத்துக்கு ஒப்புமையா சொல்ல முடியுமா? இந்த காலத்துல உள்ளவர்களுக்கு சபைக்கு வரும்போதே நன்மை எதிர்பார்த்து, உலக நன்மை எதிர்பார்த்துலாம் வராவ. ஏதாவது கிடைக்காதா, அதுவும் கஷ்டப்பட்டது அநேகம் வரும்பு. எதுவும் துணிமணி கிடைக்காதா, இன்னைக்கு 6வது முடிச்சோடனே சாப்பாடு கிடைக்காதா, நமக்கு வியாதியோட வரும் சுகம் கிடைக்காதா, உலக ஆசீர்வாதங்களை தேடிதான் வர, நம்ம கடன் தொழிலோட நெருக்கடியில வரும். இங்க வந்து ஆராதனை இருந்துட்டு போய் நம்ம கடன் தொழில நீங்காதா. இப்படி உலக நன்மை உலக ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துல அன்னைக்கு வருது. அன்னைக்கு உள்ளது 1 2 வந்தாலும் அதுவும் தெய்வ பயத்தோட தான் வந்தது. நமக்கு தான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியல. நம்ம தான் அங்க நெருக்கடியில இருக்கோமே. இதுக்கு மத்தியில ஒரு விசுவாசி வீட்டுல கிறிஸ்துமஸோட அது வருஷந்தோறும் அது எப்படியாவது என்னமோ செய்து கொடுத்துருமா. ஒரு வருஷம் அதுக்கு ஒன்றும் செய்து கொடுக்க முடியலையாம். புருஷனாரு கவனிக்க முடியலையாம். புருஷனாருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு குடும்பத்து மேல பாசம் இல்லாம போயிட்டாரு. அதனால இந்த வருஷத்துல ஒன்றும் கொடுக்க முடியாம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நான் இந்த நெருக்கடியின் மத்தியிலையும் அதை கேள்விப்பட்ட உடனே நான் அரிசியும் உளுந்தும் கொண்டு கொடுக்கேன்.
உங்களுக்கு இந்த நெருக்கத்தின் மத்தியில் இந்த நெருக்கத்தின் மத்தியிலையும். ஆனா அந்த விசுவாசி அந்த சகோதரி நல்ல குணம் உள்ளது. ஆனா நான் கொண்டுகிட்டு போனேன்னா அது வாங்காது. அடுத்த ஆள் மூலமா கொடுத்து விட்டு அந்த வீட்டுல கொண்டு கொடுங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதை என்ன செய்யும், நாளைக்கு கிறிஸ்துமஸ், இன்னைக்கு அதை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்க செய்யும் அப்படின்னு கொண்டு அடுத்த ஆள் மூலமா கொடுத்து விட்டுருக்கேன். அது எனக்கு பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க தெரியாம இல்லை, நம்ம சபைக்கு வர விசுவாசி அப்படி கஷ்டத்தின் மத்தியிலையும். அதே போல ஒரு விசுவாசி டெலிவரி ஆகி இருக்கு, அதுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. நான் போய் அந்த வீட்டுல போய் பார்த்து அந்த வீட்டுல உள்ள குடத்தை தூக்கிட்டு போய் 2 குடம் போட்டு, அப்ப தண்ணி இங்க கிடையாது, நல்லி கிடையாது, அடி பம்பு அங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் அடிச்சுட்டு வரணும். அங்க போய் அடிச்சுட்டு வந்து 2 குடம் போட்டு அந்த விசுவாசி வீட்டுல கொண்டு அது டெலிவரி ஆகி இருக்கு, உதவி செய்ய ஆள் இல்லை. அது ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுனால குடும்பக்கார ஆளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவன் அதுக்கு போய் நான் தண்ணி ஓடி என்ன செய்திருக்கேன். அப்போ நமக்கு ஆத்ம பாவம் அப்பதான் இருந்தது, ஆண்டவர் மேல உள்ள அன்பு இருந்தது. அதனால நம்ம நெருக்கடியே பெருசா பார்க்கல, நம்ம இக்கட்டையும் கஷ்டத்தையும் பெருசா நினைக்கல. 2 குடம் போட்டு அந்த வீட்டுல கொண்டு கோரி கொடுத்துட்டு அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம வீட்டு நிலம் அதுக்கு தெரிய விடவில்லை, ஒரு விசுவாசிக்கும் தெரிய விடவில்லை, ஒன்றும் தெரியாது. வியாதிப்பட்டாலும் தெரிய விடவில்லை, பசி பட்டின கிடந்தாலும் தெரிய விடவில்லை. கத்தரா அதுவளை என்ன செய்யணும், அப்படி கத்தரா எவனோ அதுவளுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். அப்படிதான் நம்ம காட்டி அது மூலமா அது கொண்டு வந்து அது நமக்கும் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காது, அதுவளுக்கும் அவ்வளவு கூட இருக்காது. கத்தரால யாவப்பட்டு கொண்டு வந்தா அதுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் சந்தோஷம், தேவ நாமும் மகிமைப்படும். அதனால ஒன்னே காட்டிக்கிறோம். வியாதி வந்தாலும் காட்ட மாட்டேன், வெளியில வறுமையில கஷ்டப்பட்டாலும் எந்த விசுவாசிகளுக்கும் தெரியாது, காட்டிக்கிற மாட்டேன். என்னை பெற்ற தாய் பெண்ணுக்கும் காட்ட மாட்டேன், தெரியாது, அறிமுகப்படுத்தவும் மாட்டேன். ஊழிய பாதையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு, பயங்கர பாடுகளை அனுபவிச்சிருக்கு. எங்க வீட்டுல உள்ள ஆட்களுக்கு தெரியவே விட மாட்டேன். சகோதரன் மாதிரி 6-7 பேர் இருந்தாலும் ஒரு சகோதரனுக்கும் தெரியாது. அப்படித்தான் நான் ஊழியத்தை கத்தரை பிடிச்சு கொடுத்த மாதிரிலாம் இருக்கும். அப்படித்தானே, கத்தருக்காக எல்லாம் நம்ம இறங்கியிருக்கோம், ஆண்டவராக அழைக்கப்பட்டுலாம் வந்திருக்கோம். கத்தர் நடத்துவார். அந்த நம்பிக்கை விசுவாசமும் 60-70 வருஷ காலம் என்ன செய்து, இப்பவும் என்ன செய்யுது, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை. பிள்ளைகளுக்கு தொடைகளை தெரிஞ்சு கொண்ட காரியங்களும் அதிசயமும் ஆச்சரியமும் தான், அற்புதம் தான். அடுத்து அந்த ஊழியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கு அந்த காலகட்டத்துலதான் உங்க பாஸ்டர் வந்து பலவீனப்படுகிறாரு. ஆமா, அப்பதான் அவரு ஜோனு பிறந்த பிறகுதான் அவருக்கு வியாதி வந்துச்சு. அவருக்கு வியாதி வந்து ஊழியத்துக்கு போன இடத்திலேயே, வெளியில ஊழியத்துக்கு போன இடத்திலேயே கரிசல்ல ஒரு சபை உண்டு. இப்பவும் அது சாணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாணு தான் இப்ப இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல சென்ட்ரு. அந்த சென்ட்ரு அப்படின்னா அப்பவுமே அவர் ஊழியத்துக்கு வரல, அந்த இடத்துல ஊழியம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஊழியத்துல போய் இவாள் என்ன செய்தாங்க, அங்க போய் 6வது இடத்துல போன இடத்துல அவ படுத்தாச்சு, சோர்ந்து இல்லாம படுத்துட்டாங்க. அதுக்கு முந்தைய அவங்களுக்கு இந்த குறுக்கு பாகத்துல இந்த மூணாறுன்னு சொல்லுவாங்க, நரம்பு கூடுற இடம், அறையில பின்பக்கம் அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி. அந்த கட்டி வந்த உடனே அவங்க என்ன அதை வச்சுக்கிட்டே ஆண்டவர் சுதந்திருவாருன்னு வச்சுக்கிட்டே அவன் எனக்கும் தெரியாது, என்கிட்டையும் சொல்லல, என்கிட்டையும் காட்டல, எனக்கும் தெரியாது, வச்சுக்கிட்டே அலைஞ்சாவ. கடைசியில அவ அங்க ஊழியத்துக்கு போன இடத்துல அது தாங்க முடியாம அங்க படுத்துட்டாரு.
அங்க படுத்த உடனே அங்க நான் கேள்விப்பட்டேன். அப்போ இவன் பிறந்து சின்ன மடிப்புள்ள கைப்புள்ள இவன். நான் அவரு அங்க ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்காருன்னு எப்போதுமே அது வெளியில ஊழியத்துக்கு போனா ஜெபம் பண்ணுவேன். எப்படியாவது நல்ல சுகமா வந்துச்சு அரட்டையா ஊழியத்தை செய்துட்டு அவங்க அங்க கரிசல் பக்கத்துல ஊழியத்துக்கு போன இடத்துல அங்கே தாங்க முடியாம அங்கே படுத்துட்டாவ. படுத்தையே சாயந்தரம் ராத்திரில இங்க வர முடியலன்னு அதிகாலையில கேள்விப்பட்டேன். நான் ஆளு நேரத்தும் வரலையே அப்படின்னு நான் எதிர்பார்த்திருக்கும் போது மறுநாள் அவருக்கு எழும்ப முடியல, அவருக்கு சோகம் இல்ல, எழும்ப முடியாம பட்டு கிடக்காரு, எழும்ப முடியலங்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு தூரம் வந்த பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாது. கடைசியில என்ன காரணம் அப்படின்னு நான் இவனை கொண்டுகிட்டு போறேன். இவனுக்கும் வயிற்றுல இருக்கும்போது அதே வியாதி உருவாயிருக்கு, அதே கட்டி அதே இடத்துல உருவாயிருக்கு. அவருக்கு எந்த இடத்துல கட்டி இருந்ததோ அது ஒரு வியாதி, சரீரத்துல வியாதி, அதே இடத்துல அதே மாதிரி கட்டி இவனுக்கு உருவாயிடுச்சு. வயிற்றுல கருவா இருக்கும்போது பிள்ளை இருக்கும்போது கடைசியில பிறந்த உடனே இவனுக்கு அந்த கட்டி என்ன செய்யுது, உடையுது, கட்டி உடையுது. ஆனா அது கேன்சர் வியாதியா, அது உடைஞ்சாலும் லேசு கொடுக்காதான். அந்த காலத்துல அதுக்கு ஒன்னும் கண்டுபிடிக்கல, ஆமா 40 வருஷத்துக்கு முந்தி. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியில அந்த வியாதியில எனக்கு அந்த கட்டி உடைஞ்சி சலம் ரிட்டமா வருது. நான் இவனை கொண்டுகிட்டாக்கும் போறேன், என் வெள்ளைச்சால பூரா அதுல ரத்தம் ஜலமா வருது. பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உள்ள உறவு பாரு, அது வடியுது. நான் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நம்ம தொலைவது நம்ம புருஷனை போய் பார்த்தோம் எப்படி இருக்காரோ அந்த கவனத்துல ஓடுது. பஸ் ஏறி அங்க போறேன், அவருக்கு எழும்ப முடியல. அந்த கட்டி உடைஞ்சிருக்கு. ஆனா லகு கொடுக்கல. அந்த கட்டி உடைஞ்சிருக்கு, லேத்து கொடுக்கல. சலம் வடியுது, அடுத்தால மூடுது. ரத்தமா வடியுது, அடுத்தால டக்குன்னு மூடிடுது. மூடின உடனே காய்ச்சல் கையில வைக்க முடியல. அது உடைஞ்சு போகும்போது கொஞ்சம் காய்ச்சல் குறையுது. அப்படிதான் இருக்கு. அங்க கூட ஒரு ஊழியக்காரனே உண்டு, சகாயம் கேள்விப்பட்டிருக்காரு. அவர் பணிவிட செய்துகிட்டு இருக்காரு. அந்த உடனே நான் போன உடனே அவரு நான் நரக வேதனையில இருக்கேங்க, நரக வேதனை. அவருக்கு மரண வியாதியா அதுதான். விசுவாசத்துல இருந்தாருல்ல. ஆமா, விசுவாசத்துல தான் இருந்தாரு. ஊழியக்காரர் மாதிரி எந்த மருந்துமே எடுக்கல, மருந்தே எடுக்கல. எல்லா ஊழியக்காரும் சொல்லி பார்த்தாங்க. அவருக்கு மரண வியாதின்னு அந்த வியாதி வந்துருக்கு. அவர் சொன்னாரு, நான் தரிசனம் கண்டேன், நான் மரணமாகிருவேன், நான் செத்து போவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ட தரிசனத்தின் மூலமா நான் செத்து போவேன் தான் சொன்னாரு. நான் அந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 6 பிள்ளைகளை விட்டுட்டு வனாந்தரத்துல விட்டுட்டு போன மாதிரி போனா உங்க நாமம் மகிமைப்படுமா ஐயா. அன்னைக்கு நான் 2 பிள்ளைகளும் வயிற்றுல இருக்கும் போதே உங்க நாமம் தூசிக்கப்படும்னு கேட்டேனே, எனக்கு ஜீவனை தந்தவரு, இப்ப இவருக்கு நீங்க என்ன செய்யலாமே, சுகத்தை கொடுக்கலாமே அப்படின்னு நான் என்ன செய்யறேன். ஆனா அவர் வேதனை தாங்க முடியாம, சகிக்க முடியாம, அது 1 நாள் 2 நாள் வேதனை இல்லை. அவரை பரிசுத்தவான்கள் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை கொண்டு போகணும்னா படுக்கை வைத்து நல்லா போட முடியாது. 1 மாசம் ஒரு 10 நாளையில கொண்டு வந்துட்டோம். இந்த கார்ல கொண்டு வந்த பிறகும் அவர் கரெக்டா 1 மாசம்
படுக்கையில கிடந்து பயங்கர வேதனை, பயங்கர மரண வேதனை அனுபவிச்சு 30வது நாள் கரெக்டா 1ஆம் தேதி ஜீவன் போயிட்டு விசுவாசத்தோட என்ன செய்துட்டாரு, தரிசனத்தோட தான் மறித்தாரு. ஏதோ ஒரு தரிசனம் பார்த்தாருன்னு. ஆமா, அது அவங்களுக்கு ஜீவன் போகும்போது பரலோகத்திலிருந்தே என்ன செய்துட்டான், அப்படியே ரதம் வந்து இறங்கிச்சுதான். ஆமா, அவரு விசுவாசத்துல இருந்துட்டாருலாம். 1 மாசம் அந்த வேதனை அனுபவிச்சுக்கிட்டு அவர் படுத்த உடனே நான் நரக வேதனையா அனுபவிச்சேன்னாரு. அப்ப எவ்வளவு பயங்கர வேதனையா இருந்திருக்கும். ஆனா கர்த்தரும் பொறுமையை கொடுத்திருக்காரு, சகிக்க பலனையும் கொடுத்திருக்காரு. அந்த 1 மாசம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன செய்துட்டாரு, அது காலையில மதியம் திரும்பன்னு நினைக்கிறேன். ஜீவன் என்ன செய்யுது, ஜீவன் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பக்கத்துல இருந்து ஒரு ஊழியக்காரி போராடுவான். பிள்ளைகள் இருக்கு, ஊழியங்கள் இருக்கு, எடுத்ததாலே ஆண்டவரே, எடுத்ததாலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு, ஊழியங்கள் இருக்கு, எடுத்துக்காதே ஆண்டவரேன்னு ஒரு ஊழியக்காரி சத்தம் போட்டு ஆண்டவர்கிட்ட அழுது சிவமணிக்கிட்டு இருக்கா. அதான் பாஸ்டர் என்ன செஞ்சுட்டாருன்னா, எசப்பா எனக்கு போதும்ப்பா, இந்த 1 மாச வேதனையில நான் பரிசுத்தம் அடைஞ்சாச்சுன்னு அதுக்கு ஒரு நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால போதும் ஆண்டவர்னு ஆண்டவர்கிட்ட முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டாரு. நேர பரலோகத்துல இருந்து ரதம் வந்து இறங்கிச்சுதான். அந்த ரதத்தையும் பார்த்தாங்களாம். அந்த சிவமணிய சிஸ்டரை கூப்பிட்டு சொல்லுதாங்க, சிஸ்டர் சிவமணி போதும், எனக்கு பரலோகத்திலிருந்து ரதம் வந்துட்டு நான் போறேன். அந்த மகிமையை பார்த்த பிறகு இந்த உலகத்துல இருக்கு அது எல்லாமே அவருக்கு மறந்துட்டுது. ஆனா இங்க வாலிபம் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள். அப்போ அந்த நேரம் உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. 6 பிள்ளைகள் காட்டுக்களை வனாந்தரத்துக்களை விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு ஆதரவும் இல்லை, விசுவாசிகள் இறந்துகளும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. இப்படி ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரு, இப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ நான் சட்டம் போட்டுட்டேன், ஏசப்பா நான் உண்மையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன், சட்டம் போட்டுட்டேன். நான் உயிர் போன உடனே என்ன அறியாமதான் சட்டம் போட்டுட்டேன். நான் உண்மையெல்லாப்பா நம்பிக்கிட்டு இருந்தேன், என்னை கைவிட்டுட்டியே அப்படின்னு சட்டம் போட்டேன். கோயில்களை நின்று என்னை கைவிட்டுட்டீரே, நான் நம்பினது முழுவதும் உண்மையில்ல, கைவிட்டுட்டீர அப்படின்னு கதறிட்டேன். என்னை அறியாம கதறிட்டேன். எல்லா பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள் தான். ஆமா, பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். ஆனா அந்த கதறலாம் அந்த பார்க்காட்டலாம், நீ கைவிட்டுட்டேன்னு என்னைய சொல்லுவேன், உன்னை கைவிடுறனா கைவிடல பாரு. அதுக்கு பிறகுதான், அது செத்த பிறகுதான் எங்களை கொஞ்சம் கூட நேர்மையா நடத்தினாரு, பசி பட்டினி இல்லாம. ஆச்சரியமா எங்களை அவர் நடத்தின பாதை, அது செத்து பண்ண பிறகு ஆச்சரியமா நடத்தினார். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல சட்டமப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு பிறகு ஆமா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே வைத்து நிறுத்திட்டு வந்துடும். இந்த கொஞ்சம் கொடுத்தாலும் போதும். அதுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ஞானா தான் நடத்தினாரு. அது நான் கதறினேன் பத்தியா, நான் உண்மை நம்பினேனே, கைவிட்டுட்டேன்னு கதறினேன் பத்தியா, கதறு கேட்கப்பட்டது. நான் கைவிடுறேனா கைவிட மாட்டேனா அப்படிங்கிறத பாரு. அநேக நாள் வாசல்ல பிள்ளைலாம் பள்ளிவிட்டு போயிடும், வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். என்ன அறியாம கண்ணீராதான் என்ன செய்யும், கண்ணீராதான் வரும். ஜோனு விளையாடிட்டு வருவான், ஜோனு விளையாடிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நான் இப்படி அவனை கண்ட உடனே கவுந்து விடுவேன். அந்த கீழே உத்து பார்ப்பான், என் கண்ணுல இருந்து சொட்டு சொட்டாவும். அந்த ஒரு தலை தூக்கிக்கிட்டு விட்டு உடைப்பான். அப்பமே அப்பதான் அந்த புண்ணு கொஞ்சம் ஆடிட்டு
1.5 வயசு இருக்கும். என் தலையை நிமிட்டுக்கிட்டு கண்ணீர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பையன் சின்ன பையன் தாய்ப்பாசம்னு அது சாதாரணமானது இல்லை. இன்னைக்கு அனைவரும் தாயை சட்டை பண்ண மாட்டாங்க. ஆம்பளை பயிர்வ ஒரு பொண்டாட்டி வந்து உடனே அதோட கூட பிள்ளையும் வந்து உடனே தாயை பற்றி கம்ப்ளீட்டா போயிடுவேன். பார்த்தோமே போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊழியங்கள் எப்படி செய்வீங்க அவருக்கு மரணத்துக்கு பிறகு? அதுக்கு பிறகு பூரா வெளியில இருந்து வர ஊழியக்காரன் வர வச்சுதான் எப்படியும் சபை என்ன செய்யக்கூடாது. சபை ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே சபை யாரை கொண்டு நடத்திடுவாங்க, யாரை கொண்டும் நடத்தப்படும். அந்த தாரணத்தில் உள்ளவங்களும் ஆளை அனுப்பி நடத்திடுவாங்க. யாரை கொண்டும் ஊழியம் நடக்கும், சபை நடக்கும். ஆனா குடும்பத்தை எப்படியப்பா 2 இருந்தது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப இது பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு அறிவை தந்தார். அறிவை தந்து நீ என்ன செய்ய, நிறைய ஊழியக்காரர் மாதிரி இருக்கானுவ, யாராவது கூப்பிட்டா யாராவது நடத்தலாம, அப்பவே ஊழியக்காரர் மாதிரி உண்டு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஊழியக்காரனை பார்த்து என்ன செய்யும், சனிக்கிழமை போயிடுவேங்களா, சனிக்கிழமை ஊழியத்துக்கு போற மாதிரி போயிடுவேன். போய் யாரு அந்த ஊழிய வாங்கி உள்ள விசுவாசிகள் இருக்காதுன்னு பார்ப்பேன். ஆமா, விசுவாசிகள் தான் அநேகர் ஊழியத்துல வாங்கி உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து என்ன செஞ்சுட்டு வந்துடும், நாளைக்கு ஆராதனை உண்டு நடத்த வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். மறுநாள் கரெக்டா ஆராதனைக்கு என்ன செய்யறோம் வந்து ஆராதனை நடத்திட்டு போயிடுவாங்க. ஊழியத்தையும் ஆண்டவர் நடத்தினாரு, குடும்பத்தையும் நடத்தினாரு. ஆமா, அது விசுவாசிகள் அங்க நின்றுட்டு பார்ப்பாவ, இந்த அம்மா தான் நடத்துதா, அட்ட எதுவும் ஊழியக்காரமா நடத்துவாங்களா, அப்படி சீடு போட்டுதான் வருவாங்க. அப்படி சீடு போடுற இடத்துல ஒரு ஊழியக்காரம் வரலன்னு வச்சுக்க, அதுவும் வராது. அப்படித்தானே? அப்ப அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும்னா நமக்கு ஆண்டவர் அறிவு தந்து, ஒரு நாள் என்ன செய்வேன்னா சனிக்கிழமை வள்ளியூருக்கு போறேன். வள்ளியூர்ல ஒரு விசுவாசி ஊழியத்துல வாழ்ந்தவர், ஊழியன்னு வாழ்ந்தவர், ஆனா விசுவாசி வேலை செய்தாரு. வள்ளியூர்ல போய் அவரு வேலை செய்யற இடத்துல போய் சொல்லிட்டு நாளைக்கு வந்துடும் ஆராதனை நடத்த. வள்ளியூர் போய் மெனக்கட்டு பஸ் ஏறி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த பிறகு எனக்கு சந்தோஷம். மறுநாள் கரெக்டா வந்து என்ன செய்தாரு. அப்படின்னு அநேக இடங்கள்ல போய் ஊழியக்காரன் மாதிரி முந்தின நாள்ல போய் என்ன செய்யிட்டு வந்துடும். அந்த ஊழியத்தை விட்டுடக்கூடாது. நாம ஒரு காலத்துல கத்திரிக்காய் இருக்குன்னு நினைச்சா ஆடலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் அறிவு தந்து நடத்தினார். இப்ப மனுஷங்க கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட நடத்தினார். ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ஊழியக்காரங்களுக்கும் கிடையாது. அதுக்கு நீங்க ஒரு சாட்சி. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் இன்னைக்கு இருக்கு ஊழியங்கள். நான் அந்த இடத்துல இடம் எடுக்கிறதுக்கும் அத கட்டிடத்தை அத்திவாகம் போடுறதுக்கும் நான் பட்டிருக்க பாடு கட்டிட அறிவார். உனது ஊழியத்துக்கு உனக்கு பலன் உண்டு. உன் ஊழியத்துக்கு நீ செய்த ஆண்டவருக்காக செய்த ஊழியத்துக்கு உனக்கு பலன் உண்டுன்னு ஒரு பாட்டுன்னா ஓயாம பாதையும் குறிப்பிட்டு டைமுக்கு அது வரணும். ஆமா, அது ஒரு பாட்டு. அந்த மாதிரி நம்ம செய்த ஊழியம் கத்தெடுக்கலாம் தெரியும். உண்மையா செய்தோமா, உத்தரவாதத்தோடு செய்தோமா, ஆத்ம பாரத்தோடு செய்தோமா, சும்மா பேருக்காக புகழுக்காக செய்தோமா, அது கத்தருக்கு தானே தெரியணும், உலகத்துக்கு தெரிஞ்சு எடுக்குமா. கத்தை பார்த்தாரு, கத்தரை அறிந்தாரு. ஊழியம் தான் கத்தருக்காக எப்படி ஊழியம் செய்யலாம. உண்மையா ஊழியம் செய்த ஆட்களுக்கு ஒரு ஊழியம் அடம்பெற்றுச்சுன்னா, ஒரு வாசல அடம்பெற்றுச்சுன்னா இன்னொரு வாசல கத்திட்டு என்ன செய்வாரு, திறப்பாரு. அப்படி சொன்ன அதையே அடைச்சிட்டாங்கன்னு நம்ம ஊழியம் செய்யாம இல்ல, நம்ம ஊழியம் நடந்துச்சு, இன்னைக்கும் ஊழியம் செய்தோம். ஆனா ஊழியத்துல உண்மையா ஊழியம் செய்தவர்களுக்கு உத்தரவாதத்தோடும் பொறுப்புணர்வோடும் ஆத்ம பாரத்தோடும் ஊழியம் செய்தவர்களுக்கு நெருக்கம், இடுக்கம், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள் உண்டு. அந்த நெருக்கங்களின் மத்தியிலேயும்
நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை இந்த வசனம் நிறைவேறும். அதை எப்படியா கத்தை பலப்படுத்தி என் பலவீனத்திலே என் பலம் பூர்வமாய் விளங்கும் என்ற வசனம் நிறைவேறும். கட்டாயம் கத்தது அந்தந்த நேரங்கள்ல பலனை கொடுத்து தைரியத்தை தந்து ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்துவார். இப்பமும் பிள்ளைகள் எல்லாம் ஆமா, இப்பமும் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் 10க்கு மேலவே படிக்கிறதுக்கு கத்தது கிருபை செய்தாரு. பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய துணைகளை நியமிச்சு இழைக்க பண்ணினாரு. பிள்ளைகள் எல்லாருக்கும் குழந்தை குட்டிகளை எல்லாத்தையும் கொடுத்து நடத்துவாரு. இன்னைக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் விசுவாசிகளாகவும் ஊழியர்களாகவும் சபைகளை நடத்துகிற மக்களாகவும் கத்தை வச்சிருக்கிறாரு. நான் இன்றைக்கும் என்ன செய்யலைன்னா கத்தருடைய சமூகத்துல இன்னைக்கும் ஜெபம் பண்ண ஆசைப்படுவேன். எனக்கு இன்னைக்கு வயசு 80. ஆனா இன்னைக்கும் 1 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் வர மாட்டேங்குது. சபையை நடத்துகிற ஊழியக்காரன் குடும்பத்தில் உள்ள மக்களுக்கும் ஜெபம் சரியா வர மாட்டேங்குது. அது உண்மையாக ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் பொறுப்புணர்வோடு நான் அந்த பாரத்தோடு அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. அதுதான் நிம்மதியா இருக்காது. கடைசியில கத்தர் காக்கணும். இந்த காலத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஷார்ட்டா எப்படி ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லி முடியுங்க. இந்த காலத்துல ஊழியம் செய்ய ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துல இவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், மரணங்கள் இதெல்லாம் பெருசா எடுக்காம பாஸ்டர் அவர்களையும் இந்த இளம் வயதிலேயே அவங்களை விட்டு அவங்க போனாங்க. அதுக்கு பிறகு இந்த ஊழியங்களையும் நடத்தி இந்த பிள்ளைகளையும் வளர்த்தி பிள்ளைகளை ஊழிய ஸ்தானங்கள்ல கொண்டு வைக்க அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு இருந்த அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதே அர்ப்பணிப்பு, அதே ஜெப வாழ்க்கை எல்லாமே உங்க வாழ்க்கையில் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க பெந்தேகோஸ்தே ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த காலத்துல ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் தனியார் ஊழியம் செய்கிறவர்களோ அந்த குடும்பமாய் ஊழியம் செய்கிறவர்களோ சபையை நடத்துகிற மக்களுக்கு கூடுமான வரை பட்டினியா கிடக்கக்கூடிய அளவுக்கோ பசியா கிடக்கக்கூடிய அளவுக்கோ துணிமணி இல்லாம வறுமையா கிடக்கக்கூடிய அளவுக்கோ கட்டடி விடல. கூடுமான வரை தேவையை கொடுத்துருக்காரு நடத்துறாரு. நானே கண்கூடாக நான் பார்த்தேன், அறிவேன். அந்த காலத்தை போல இல்லை. எங்களுடைய ஜீவிதத்துல நாங்க பட்ட பாடுகளை போல இல்லை. ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலைக்கும் விடல. ஆனாலும் ஆத்ம பாரத்தோடு உண்மையான மனதோடு உத்தரவாதத்தோடு ஊழியத்தை செய்கிற மக்களை பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னும் பார்த்ததுல குறைவில்லாம கட்டம் நடத்தினாரு. அதே சபைகளை கவனிக்க பார்த்தேன். எல்லா வசதிகளும் கொடுத்துதான் நடத்துவார். எப்படியும் மக்கள் மனம் திரும்பாத மக்களும் 10 ரூபாய் காதுக்கு போயிட்டு போயிடும். எப்படியோ ஒரு உலக ஆசீர்வாதத்துக்காக தேடி வருகிற மக்கள், அதை நாடி சபைக்கு வருகிற மக்கள் கொஞ்சம் காணிக்கையை போட்டுக்கலாம் போறாங்க. அந்த காலத்துல நாங்க சபை நடத்தின காலங்கள்ல நம்ம பாரத்துல ஒரு நாள் போய் காணிக்க பெட்டிய பார்த்தா, பாரத்துல ஒரு நாள் தான் அந்த காணிக்க பெட்டியை போய் பார்க்குது. 10 ரூபாயும் கிடக்கும், 20 ரூபாயும் கிடக்கும், 50 ரூபாயும் கிடக்கும். அபூர்வமா தான் இருக்கும். மொத்தத்துல 100 ரூபாய். அப்ப 6 பிள்ளைகளையும் பார்க்கணும். ஊழியத்துல வாடகை போறவங்களுக்கும் பெட்ரோல் செலவோ கார் செலவோ கொடுக்கணும். அப்ப அந்த சூழ்நிலை இப்ப கிடையாது. இப்ப ஊழியம் செய்கிற கட்டளுடைய பிள்ளைகள் பாக்கி உள்ளவங்கதான்.
அருமையா கர்த்தர் நடத்துவார். பசி இல்லாம, பட்டினின்னு இல்லாம, எந்த குறைவும் இல்லாம, முடிஞ்ச அளவுக்கு கூடுமானவரை சகல வசதிகளையும் கொடுத்துத்தான் நடத்துவார். ஆனாலும் உண்மையால் ஒளிஞ்சுகிற மக்களை சரியானபடி காண முடியல. ஆத்ம பாரத்தோடு ஒளிஞ்சுகிற மக்களை சரியா காண முடியல. உத்தரவாதத்தோடு ஒளிஞ்சுகிற மக்களை சரியானபடி கண்டுகொள்ள முடியல. அவர்களுக்கு பெயர் வேணும், புகழ் வேணும், சகல வசதியும் வேணும். இதைத்தான் பார்க்க முடியுது. ஆனா இதை குறித்து என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா ஊழியம் பலவிதம். ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் ஊழியம் செய்து அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பாரு. அவ்வளவுதான். ஆனா கட்டாயம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அல்லது உண்மையால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிரதிபலன் உலகத்திலே இல்லாவிட்டாலும் பரலோகத்திலே பிரதிபலன் இருக்கு. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நாங்க ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆகையினால உண்மையால் ஊழியத்தை செய்வோம், உத்தரவாதத்தோடு ஊழியத்தை செய்வோம், ஆத்தும பாரத்தோடு ஊழியத்தை செய்வோம். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று பிரசங்கம் பண்ணிவிட்டால் மட்டும் போதாது. ஊழியத்தின் ஆழத்திற்குள்ள ஆத்தும பாரத்தோடு உண்மையான மனதோடு ஊழியத்தை செய்வோமானால், சபையை நடத்துவோமானால், கர்த்தர் உலகத்திலே சரியான பிரதிபலன் நமக்கு தராவிட்டாலும் அதை பெருசு கொடுத்தாருங்க. கர்த்தருக்காக கொஞ்ச காலம், நமக்கு கொஞ்ச காலம் கர்த்தர் வரப்போகிறார். நம்ம பல்வேற பிரதிபலனை எதிர்பார்த்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்க நடத்துகிற சபையை பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.